Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERT ல chapter 5 arithmetic progression ல exercise 5.2 ல 4th sum பாப்போம் இந்த வீடியோல. Which term of the AP 3, 8, 13, 18 up to 78. 78 வந்து எத்தனாவது term அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொடுத்திருக்கிற AP இப்ப எழுதிடுவோம். நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம் இதுக்கு. AP என்ன கொடுத்திருக்காங்க? 3 8 13 18 78 ன்னு கொடுத்திருக்காங்க. is 78. ஓகேவா? சோ இப்போ இந்த கொடுத்திருக்கிற AP ல A and D find out பண்ணிக்குவோம். A is equal to 3 and D is equal to A2 minus A1. இல்லையா? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ண போறோம். So அப்ப 8 minus 3 is equal to 5. இப்போ D is equal to 5. இப்போ இது வந்து nth term ன்னு வெச்சுக்குவோம் நம்ம. ஓகேவா? Let nth term of an AP. Let term of this AP is 78. எத்தனாவது டேர்ம்னு தெரியாது இல்லையா? ஸோ nth டேர்ம்னு அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ ஏஎனுக்கு ஃபார்முலா தெரியும் நம்ம. ஸோ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. இதில் ஏஎன் நமக்கு தெரியும் இல்லையா? 78ன்னு தெரியும். ஸோ 78 இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் என்ன தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என் மைனஸ் 1 இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 78 3 plus 5n minus 5. இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்குவோம் நம்ம. ஓகே, அப்போ 78 is equal to 3 minus 5 minus 2 வரும் plus 5n. So 78 இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா plus 2 is equal to 5n. So 5n is equal to 78 plus 2 80. So n is equal to 80 divided by 5. 16. So n is equal to 16 கண்டுபிடிச்சாச்சு நம்ம. So 16th term. Hence 16th term of this AP is 78. 78 வந்து 16th டேர்ம்ன்றதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.